பாண்டியனது நோய் தீர்ந்ததன் பிறகு அத்தகு தீர்வினை பாண்டிய மன்னனுக்கு கொடுத்தது கண்டு ஒரு பக்கத்தினது நோய் தீர மன்னன் மீண்டும் அந்த எதிர்பார்ப்போடு இருக்க திருமுகம் கருணை காட்ட திருக்கையால் நீரு காட்டி பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒரு முறை தடவ. முதல் முறை அவருக்கு கொடுத்த பகுதியில தடவி நோயானது குணமாக சமணர்கள் எந்த பகுதிக்கு முறையாக வைத்தியம் செய்ய முன் வந்தார்களோ அந்த பகுதி நோய் தீராதிருக்க மன்னன் ஞான சம்பந்தரை பார்த்தாராம். இந்த பக்கத்தையும் நீங்கள் நோயிலிருந்து விடுபட செய்யுங்கள் என்று அந்த பார்வையில தெரிந்ததை கண்டு ஞானசம்பந்தர் மன்னன் மீது கருணை கொண்டு எஞ்சிய பகுதியிலும் திருநீரை மற்றொரு முறை தடவினர். இரண்டாவது முறை இந்த சமணர்கள் இதுகாரும் நோயினை தீர்ப்பதற்கு முயன்ற பகுதியில தடவின உடனே அந்த பகுதியும் ஒழிந்து வெப்பு அகன்று அந்த பகுதியிலும் வெப்பு நோயானது தீர்ந்து பாகம் மருவு தீப்பிணியும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்து. வழுதினா பாண்டிய மன்னன் முழுவதுமாக அந்த நோயிலிருந்து விடுபட்டான். இந்த அரிய செயலை பார்த்த அளவிலேயே அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களாகிய அரசியும் அமைச்சரும் கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் தீங்கு சற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனம் பெருமை என்று பிறந்தனம் பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் என்றே உளம் கழித்து உவகை மிக்க. எப்படி அழகாக அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினார்களாம். கொற்றவன் தேவியாரும் பாண்டியனது மனைவியான மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாரும் தீங்கு சற்றவர் செய்ய தீங்கினை அழித்த பிள்ளையாராகிய ஞான சம்பந்தர். செறுதல்னா போர், செருன்னா போர், சற்று அப்படின்னு சொன்னா அழித்தல் அர்த்தம். இங்க நோய் என்பது போருக்கு இணையாக கருதப்பட்டதினால செற்று அந்த நோயினை அழித்தவராகிய ஞான சம்பந்தரின் செய்ய பாத தாமரை, சிவந்த தாமரை போன்ற பாதம் சென்னி சேர்த்து காலில் விழுந்து வணங்கினார்கள். அவ்வளவுதான். சம்பந்தரினது திருவடியில இவர்கள் இருவரும் விழுந்து வணங்கி சேர்த்து பெற்றனம் பெருமை என்று நாங்கள் உங்களை அழைத்ததன் பெருமையை இப்பொழுது உணர்ந்து விட்டோம். எது குறித்து? சமணர்களினை ஏதாயிலும் ஒரு விதத்துல தடுத்து அங்க சைவத்தை மீண்டும் மலரச் செய்ய வேண்டும். அவ்வாறு மலரச் செய்வதற்கு மன்னனது உதவி நிச்சயமா தேவை. அதனால இப்பொழுது வந்த நோயை மன்னனிடமிருந்து முற்றிலுமாக நீக்கியதினால் மன்னனும் இப்பொழுது சம்பந்தருக்கு ஆதரவாய் செயல்படுவான். அதைதான் அவர்கள் பெருமைன்னு கருதினார். அழைத்ததன் நோக்கம் அதைவிட அதிக பலனை தரக்கூடிய சூழல். ஆகவே பெருமை என்று நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரியதோர் நன்மை எங்களுக்கு இன்று கிடைத்து விட்டது என்று பிறந்தனம் பிறவா மேன்மை. ஆகவே நாங்கள் இன்று பிறந்ததன் பயனை பெற்றுவிட்டோம். ஆகவே பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் என்றே அந்த பெருமையை மன்னனும் பெற்றான். பிறவியில்லாத மேன்மை சம்பந்தரால் தீண்டப்பட்ட தேகமாகிவிட்டது இல்லையா? ஆகவே மன்னனும் இனி பிறவாது இருக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றான் என்றே உளம் கழித்து உவகை மிக்கார். இவர்கள் இருவரது உள்ளத்திலும் மகிழ்ச்சியானது பொங்கி மிக நிறைவான மகிழ்வோடு இருந்தார்கள். இப்ப பாண்டிய மன்னனது செயல் என்னன்னு பார்க்கணும். மீனவன் தன்மேல் உள்ள வெப்பெலாம் உடனே மாற ஆன பேரின்பம் எய்தி
உச்சிமேல் அங்கை கூப்பி மானம் ஒன்று இல்லார் முன்பு வன்பிணி நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் உய்ந்தேன் என்றான். மீனவன்னா மீனை கொடியாக உடைய பாண்டியன். தன்மேல் உற்ற வெப்பலாம் இதுகாரும் தனது உடலை துன்புறுத்தி கொண்டிருந்த வெப்பு என்கின்ற நோய் முழுவதுமாக உடனே மாற சம்பந்தர் திருநீறு பூசிய உடனே அந்த நோய் முற்றிலுமாக தீர ஆன பேரின்பம் எய்தி மிக பெரியதோர் இன்பத்தினுக்கு உட்பட்டான். ஏனென்றால் இந்த நோயிலிருந்து விடுபட முடியுமா என்று கவலையோடு இருந்தவன். அவன் இதுகாரும் நம்பின சமண அடியவர்கள் முயன்றும் அந்த நோயை தீர்க்க முடியல. ஆகவே பேரின்பம் எய்தி உச்சி மேல் அங்கை கூப்பி சம்பந்தரை பார்த்து தனது கைகளை தலைமேலாக குவித்து கொண்டு வணங்கி மானம் ஒன்று இல்லார் முன்பு வன்பிணி நீக்க வந்த. இங்கேயும் பாருங்க அந்த குறிப்பு. அதுதான் நான் ரொம்பவே வருத்தப்படுறது உண்டு. ரொம்ப அழகா சொல்லி இருக்கலாம். மானம் ஒன்றும் இல்லாத சமணர்கள். ஏன்னா அவர்கள் திகம்பரர்களாக இருப்பதினால் ஆடை அணிய மாட்டார்கள். அவர்களது கோட்பாடு. பெரும்பாலும் எங்கு நான் வேறுபடுகிறேன் என்றால் இது போன்றதாகிய படைப்பாளர்களிடம் நாம் எத்துணை முயன்று நம்முடைய கருத்தை நிலைநிறுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் மற்றவர்களினது நம்பிக்கையை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தவறு என்று நாம் சுட்டுதல். அதுபோல அவர்களும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை தவறு என்று சுட்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி அவர்கள் சொல்ல முன்வந்தால் அதை மறுக்கலாம். அந்த நேரத்துல கூட நனி நாகரீகத்தோடு அவர்கள் நம்பிக்கைய தவறுதலா பேசக்கூடாது. இந்த வேறுபாடு தெரிந்ததினால்தான் நம்ம நாட்டுல பல மதங்களை சார்ந்த மக்கள் இன்னமும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மற்ற நாடுகள் அது வாய்ப்பே கிடையாது. மிக பெரிய அளவுல அவர்கள் அதனை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதனாலதான் இந்த இடத்துல பாண்டியனது வெப்பு நோய் தீர்ந்தது. சம்பந்தர் முயற்சியினால தீர்ந்தது. சம்பந்தரை பாராட்டட்டும். தான் இதுகாரும் நம்பின சமணர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆகவே நான் சம்பந்தரே உண்மை பாராட்டுகிறேன் சொல்லலாம். இப்போ வேற ஒரு விதமான ஒரு விளக்கம் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. நமக்கு உடல்நிலை சரியில்லை. நமக்கு ஆண்டாண்டு காலமா நம்ம தந்தையின் காலத்திலிருந்து நமக்குன்னு ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கார். அவர்தான் நமக்கு எல்லா விதமான மருந்துகளையும் பரிந்துரைப்பார் நோய்வாய்ப்படுகின்ற போதெல்லாம். ஒரு முறை நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நோய் அவருக்கு பிடிபடவில்லை. அவரால் அந்த நோயினை அனுமானிக்க முடியல. அப்ப நம்ம நண்பர்கள் மத்தியில பேசி கொண்டிருந்த பொழுது நண்பர்கள் வேறொரு மருத்துவரை போய்ப்பார், உனக்கு நீ உன்னால் சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்புகளுக்கெல்லாம் அவர் அந்த மருத்துவர் சரி வருவார்னு நினைக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். அந்த மருத்துவற்ற போறோம். அவர் நம்மை முறையாக பரிசோதனை செய்து மருந்து கொடுக்கிறார். நோய் தீர்ந்து விடுகிறது. சரி, அப்ப அந்த புதிய மருத்துவரை நாம் பாராட்டலாம், தப்பே இல்லை. ஆனால் நமக்கு இதுகாரும் மருத்துவம் செய்து வந்தவரை நாம ஏளனமாகவோ இழிவாகவோ பேசுதல் என்ன நியாயம்? இதேதான் நான் சேக்கிழாரினுடைய இந்த பகுதியில மட்டும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி. சரி, ஞானசம்பந்தர் நோயினை குணப்படுத்தினார், அவரை தலைமேல் வைத்து கொண்டாடுங்கள், அவருக்கு வணக்கம் சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், அவருக்கு வேண்டியனவெல்லாம் கொடுங்கள், எல்லாம் சரி. அப்படி பாராட்டக்கூடிய நேரத்துல மானம் ஒன்று இல்லார் முன்பு, சமணர்கள் மானம் இல்லாதவர்கள் நீயே சொல்ல. இதெல்லாம் தான் நான் உடன்படாது இருக்கக்கூடிய இடம்.
நான் எனக்கு சேக்கிழார் பேர்ல மிக அதீதமான ஈடுபாடு. ஆனால் இது போன்றதாகிய பகுதிகளை எல்லாம் பல்கலைக்கழகங்கள்ல பாடமா வைக்கிறது இல்லை. வைத்தார்கள் என்று சொன்னால், இப்ப நான் இருந்த பணியாற்றின கல்லூரியே ஒரு சமண கல்லூரி. அங்க போய் இந்த பாடத்தை வைத்து நான் இதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இதெல்லாம் தான் இங்க இடர்பாடு. அதனால இது போன்றதாகிய இடங்கள்ல சம்பந்தரை பாராட்டுதல் தகும், என்னவென்னா செய்யட்டும். அந்த இடத்துல மானம் ஒன்று இலார் முன்பு, அதாவது ஆடையற்ற நிலையில திகம்பரராய் உள்ள சமணர்கள் முன்பு அவர்களுக்கு வெட்கம் மானம் கிடையாதாம். முன்பு வன்பிணி நீக்க வந்த, தன்னை இதுகாரும் கடுமையாக பாதித்த நோயினை போக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம், திருஞான சம்பந்தரினது திருவடிகளில் நன்னி நான் உய்ந்தேன் என்றான். அவனது திருவடியை நான் சிந்தித்து அவரது திருவடிகளை மனத்தினுள் இருத்தி வணங்கி நான் உய்ந்தேன், நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன்னு மன்னன் பாண்டியன் மகிழ்ந்தான். கந்து சீறு மாலியானை மீனவன் கருத்து நேர் வந்து வாய்மை கூற மற்ற மாசு மேனி நீசர்தாம் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றம் எஞ்ச அஞ்சியே சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார். எப்படியா? கந்து சீறு மாலி யானை, அத பிரிக்கணும் அழகா. கந்து சீறு மால் யானை. கந்துன்னா யானையை கட்டக்கூடிய இடத்துக்கு பேரு கந்துன்னு பேர். அது பிற்காலத்துல யானை கட்டும் தறின்னு சொல்லி கட்டுத்தறி. ஒவ்வொரு விலங்கும் அதற்கு உண்டான தங்கும் இடத்துக்கு தனி பெயர் உண்டு. ஆங்கிலத்திலும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. இப்ப மாட்டினை எல்லாம் கட்டக்கூடிய இடம் கொட்டில்னு, குதிரைகளை கட்டக்கூடிய இடத்தை லாயம் என்பது. அதுபோல யானைகளை கட்டக்கூடிய இடம் தறின்னு பேர், கட்டும் தறி. இத பத்தி முன்னாடியே சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நினைவுபடுத்துறது. யானையை கட்டக்கூடிய இடம் பார்த்தீர்கள் என்றால், நீங்க கோவில் எல்லாம் கூட யானையை பார்த்திருக்கலாம். சம்பந்தரினுடைய தீர்வுக்கு பிறகு அடுத்த பாட்டுல தான் அந்த யானையை கட்டக்கூடிய கட்டும் தறி கந்துன்னு பேர் இருக்கு. அது கோட்டையினுடைய மதில் கட்டப்படுகின்ற பொழுதே ஒரு போதுமானதாகிய இடைவெளி விட்டு மதில் சுவரோடு கற்களை சொருகி கட்டி விடுவார்கள். அவ்வாறு கட்டப்பட்ட கல்லினுடைய ஒரு நுனி மதிலோடு இருக்கும், அடுத்த பகுதியில ஒரு குழியை ஏற்படுத்தி ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அதுல சங்கிலி கொண்டு யானையை கட்டி இருப்பார்கள். அவ்வளவு எளிதாக யானைக்கு மதம் பிடித்தாலும் உருவி கொண்டு வர முடியாது. அதனால்தான் கோவில்கள் எல்லாம் கூட மண்டபங்கள்ல கற்றூன் இருக்கிற இடத்துல யானையை கட்டி வைத்திருப்பார். ஏனென்றால் அவ்வளவு விரைவாக அது அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு வெளியே வரக்கூடாது. இதெல்லாம் அன்றைக்கு அவர்கள் உருவாக்கின அமைப்பு. ஆகவே கந்து சீர் மால் யானை, அதாவது கட்டுத்தறியை சீறி வரக்கூடிய அளவினுக்கு ஆற்றல் பெற்ற பாண்டிய மன்னன். அந்த யானைக்கு இணையான ஆற்றலை பெற்ற பாண்டிய மன்னன், யானை மீனவன் பாண்டிய மன்னன் கருத்து நேர் வந்து வாய்மை கூற, சமணர்பால் அமைந்த கருத்தை இப்பொழுது நீக்கி கொண்டு நேர்பட வந்து உண்மை நிலையை கூற. இதுவரைக்கும் நான் சமணனை நம்பினேன், அவர்களால் எனக்கு உரியதாகிய பயன் ஏதும் ஏற்படல. இப்பொழுதுதான் நான் உண்மையை உணர்ந்து கொண்டேன். இதுவரைக்கும் சரி. அடுத்த வரிய பாருங்க. மாசு மேனி நீசர்,
அருவருக்க தகுந்த அழுக்கு உடம்பினை சார்ந்துள்ள நீசர்கள் பேசுறோம். நேற்று வரைக்கும் அவரை தானே நம்பிட்டு இருந்த. இந்த மாதிரியான இடங்கள் தேவை இல்லைன்னு நான் கருதுறேன். நீசர்தான் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றம் எஞ்ச அவர்களினால் சொல்லப்பட்ட அத்துணை மந்திரங்களும் முழுவதுமாக வலி இல்லாமல் ஒழிதல் கண்டு. சமணர்கள் மந்திரங்கள் இட்டுதானே நோயை குணப்படுத்துவதாக முயன்றார்கள். அந்த மந்திரங்கள் எல்லாம் முற்றும் வழியில்லாமல் அஞ்சி சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார். ஆகவே அந்த சமணர்கள் இனி நாம் என்ன செய்வது, இந்த மன்னனை எவ்வாறு நமக்கு உரியவனாக மீண்டும் மாற்றுவது, நம் கருத்தை எவ்வாறு நிலை நிறுத்துவது என்று எதனை செய்யலாம் என்று சிந்திக்க தலைப்பட்டார். எப்படி சம்பந்தர் வெற்றி பெற்றார், நம்மால் ஏன் வெற்றியை அடையும் திறத்தை எண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இது அழகான சிந்தனை. தேடுவார் தாங்கள் எங்கு தோற்றும், சம்பந்தர் எவ்வாறு வென்றார், இது தெரிஞ்சுக்கும். அதற்கு பின்புலமா என்ன இருந்தது? சைவ மைந்தர் சொல்லின் வென்றி சந்த இன்சொல் மாலையால் கைதவன் தன் வெப்பொழித்த தன்மை கண்டு அறிந்தனன் மெய்தெரிந்தார்க்கு மெய்தெரிந்த தர்க்கவாதம் வெல்லல் ஆவது அன்று வேறு எய்து தீயின் நீரில் வெல்வது என்று தம்மில் எண்ணினார். இதுதான் இந்த இடத்தை நான் வரலாற்றினுடைய பின்புலம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த பாடல்களை கொண்டுதான் சமணர்களுக்கும் சம்பந்தருக்கும் வாதம் ஏற்பட்டது. இங்க சேக்கிழார் எவ்வாறு இந்த கருத்தை சொல்லுகிறார்னா, சமணர்களே இந்த வாதத்தினுக்கு சம்பந்தரை அழைத்தார்கள். அவருடைய நோக்கம் பாட்டினுடைய போக்க பாருங்க. சைவ மைந்தர் சொல்லின் வென்றி, சைவ சமயத்தை சார்ந்தவராகிய ஞான சம்பந்தரினது சொற்களின் வெற்றி சிறப்பை, மந்திரமாவது நீருன்னு பாடிதானே நீரு பூசினார். அந்த பதிகத்தினுடைய வெற்றி, சம்பந்தரால் சொல்லப்பட்ட சொற்களின் வெற்றி, சந்த இன்சொல் மாலையால், சந்தம் மிக்கதும் இனிமையான சொற்களினால் உருவாக்கப்பட்டதும் ஆகிய அந்த பதிகத்தை, மாலை பதிகம் இங்க, மாலையால் கைதவன் வருத்தத்தோடு இருந்தவனாகிய கைதவன் வெப்பு ஒழித்த, வருத்தத்தோடு நோயினை அனுபவித்தவனாகிய பாண்டியனது நோயினை ஒழித்த தன்மை கண்டு அறிந்தன. எப்படி சம்பந்தர் போக்கினார் என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். ஆகவே சம்பந்தரினால் பாடப்பெற்ற பாடலினால்தான் பாண்டிய மன்னனது நோய் தீர்ந்தது. ஆகவே இப்படிப்பட்ட ஆற்றல் உடைய சம்பந்தனிடம் மெய் தெரிந்த தர்க்கவாதம் வெல்லல் ஆவது அன்று. ஏனென்றால் தன்னுடைய இனிமையான மொழியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களை கொண்டு அவரால் பாடப்பெற்ற பாடலினால் இந்த பாண்டிய மன்னனது நோய் தீர்ந்திருக்கிறது. இந்த சூழல்ல நாம் தத்துவ நோக்கிலே விவாதம் செய்திருந்தால், செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால் நம்மால் வெல்ல முடியாது என்று சமணர்கள் கருதினார்கள் என சேக்கிழார் எழுதுகிறார். எப்படியா பாருங்க, தன்மை கண்டு அறிந்தனம் வெப்பொழித்த தன்மை கண்டோம் மெய் தெரிந்த தர்க்கவாதம். எந்த கோட்பாடு உயர்ந்தது என்கின்ற தர்க்கம்னா விவாதம், தர்க்கவாதம் வெல்லல் ஆவது அன்று, அதன் வாயிலாக வெல்லுதல் என்பது முடியாது என்று. இந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் பிற இலக்கியங்களை கொண்டு
ஒப்பு நோக்குகின்ற பொழுது வேறுபடக்கூடிய சில கருத்து. கோட்பாடுகளின் மீது இந்த மந்திரமாவது நீருக்கு உண்டான விளக்கத்தை இன்றைய வகுப்பை முடிச்சுட்டு அடுத்த பெரிய புராண வகுப்புல முழுக்க அந்த 11 பாடலையும் நான் விளக்கி விடுகிறேன். திருமதி லதா அவர்கள் கேட்டிருக்காங்க மந்திரமாவது நீருக்கு விளக்கம் வேண்டும்னு. அந்த 11 நாட்கள் அது உண்மையிலேயே தான் நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஒன்றும் தவறில்லை. இந்த வகுப்புல பெரிய புராணத்தை முடித்துவிட்டு அடுத்த வகுப்புல அந்த திருநீற்றினுடைய பெருமை சொல்லக்கூடிய 11 பாடலையும் அதன் உட்பொருளோடு சேர்ந்து விளக்குகிறேன். இந்த வகுப்புல வேண்டாம், நேரம் போதாது. சரி, அப்போ பழைய காலங்கள்ல, பழைய காலம்னு நான் சொல்றது சங்க காலங்கள்லயே புலவர்களிடையே கருத்து வேறுபாடு வந்த பொழுது அவர்கள் விவாதத்திற்கு என்று ஒரு அமைப்பையே உருவாக்கி இருந்தார்கள். அதற்கு பெயர் பட்டிமன்றம்னு பெயர். மணிமேகலையில இந்த சொல்ல நாம படிச்சிருக்கோம். பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுமின். அன்றைய விவாதம் தத்துவ நோக்குல ஏற்பட்ட வேறுபட்ட சிந்தனைகளை விவாதித்து பொது வழியில விவாதித்திருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியை நீங்க எங்க பார்க்கலாம்னா, பிற்காலத்துல 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல இலக்கியங்கள் எழுதப்பட்ட பொழுது சமயம் உணர்த்தக்கூடிய தத்துவங்களை முன்னெடுத்து உடன்பட்டு எழுதியவர்களும் உண்டு, மறுப்பு எழுதியவர்களும் உண்டு. இப்ப உதாரணமா பௌத்த கொள்கை சிறந்தது என்பதற்காக மணிமேகலை பிற சமயங்களினது கோட்பாடுகளை தெரிந்து அதை மறுக்கல, ஆனால் பௌத்தம் சிறந்ததுன்ற முடிவுக்கு வந்தார். விவாதம் பண்ணல, பல சமயர்களின் கணக்காயர்களின் திறம் கேட்டதோடு நிறுத்திட்டான். ஆனால் மணிமேகலைக்கு பின் எழுந்த நீலகேசி என்கின்ற சமண பெண் எல்லா மதங்களினை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களோடு விவாதம் செய்து இறுதியில் சமணம் சிறந்தது என்று சொல்லி, அன்றைய சூழல்ல அவள் மணிமேகலையோடு விவாதம் செய்ததாகவும், மணிமேகலைக்கு ஆசிரியனாக இருந்த அரவணனோடு விவாதம் செய்ததாகவும், அரவணனுக்கு மேலாக இருந்த மொக்கலன் என்பவனோடு விவாதம் செய்ததாகவும், இறுதியில புத்தனோடேயே விவாதம் செய்ததாகவும் நீலகேசி பேசு. இதன் பிறகு எழுந்த சைவ நூல்ல சிவஞான முனிவர் பரபக்கம்னு சொல்லி பிற சமயங்களினது கோட்பாட்டை மறுத்திருக்கிறார். அதனுக்கு பிறகு பெஸ்கி என்ற பெயர்ல இத்தாலியிலிருந்து வந்த வீரமா முனிவர் என்று பெயர் மாற்றிக்கொண்ட கிறித்துவ மதத்தை சார்ந்த பாதிரியாருக்கு அவர் மதத்தை மறுப்பதாக சிவப்பிரகாசர் இயேசு மத நிராகரணம்னு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் இப்ப கிடைக்கல, ஏற்கனவே வகுப்புல சொல்லி இருப்பேன். அப்ப நம்முடைய வரலாறு என்ன சொல்லுகிறது? தத்துவங்களின் மீது விவாதம் செய்தல் என்பது அன்றைய வழக்குல இருந்த செய்தி. ஆனால் இங்கு சமணர்கள் என்ன செய்கிறார்கள்? தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக சம்பந்தரிடம் விவாதம் செய்தல் என்பது இயலாது. ஏனென்றால் அவர் எடுத்துக்கொண்ட மொழியினால் பாடின பதிகத்தை கொண்டே நோயினை தீர்த்து விட்டார். நம்மால் சொல்லப்பட்ட மந்திரங்களினால் நோய் தீரல. இவரால் சொல்லப்பட்ட
பதிகத்தினால் நோய் தீர்ந்தது. ஆகவே இவரோடு இனி தத்துவங்களினால் விவாதம் செய்ய முடியாது. மாறாக அனல் புனல் வாதங்களிலுக்கு அவரை இழுப்போம். எப்படியாம்? வெல்லல் ஆவது அன்று வேறு எய்து தீயின் நீரில் வெல்வது என்று தம்மில் எண்ணினர். அனல் வாதத்தினாலும் புனல் வாதத்தினாலும் நாம் இவரை வெல்லலாம். இனி இவரோடு நேருக்கு நேர் கோட்பாடுகளை வைத்தோ தத்துவங்களை வைத்தோ விவாதிக்க முடியாது. அதனால் நாம் இவரை அனல்வாதத்தினுக்கும் புனல்வாதத்தினுக்கும் உட்படுத்தலாம் என்று சமணர்கள் முடிவு செய்தார்கள். உடனே பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசுமின்கள் என்றலும் தள்ளு நீர்மையார்கள் வேறு தர்கவாதினு தரம் கொள்ளும் வென்றி அன்றியே குறித்த கொள்கை உண்மை தான் உள்ளவாறு கட்புலத்தில் உயிப்பது என்ன ஒட்டினார். ஞானசம்பந்தர் சமணர்களை பார்த்து என்ன கேட்டாராம்? பிள்ளையாரும் சம்பந்தரும் உங்கள் வாய்மை பேசுமின்கள், உங்களினுடைய சமய உண்மையை பேசுங்கள். ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார்கள். உங்கள் சமயம் எதை சொல்லுகிறது அதை என்னோடு விவாதியுங்கள், பேசுமின்கள் என்றலும் என்று சொன்னவுடனே என்ன ஆயிற்றா? தள்ளு நீர்மையர்கள் வேறு தர்க்கவாதி வாதினும் தரம் ஏற்பட்ட இரு நிலைகளிலும், அதாவது சம்பந்தர் வாழ்ந்த அல்லது இருந்த மடத்தினுக்கும் தீய வைத்தார்கள். அதனால் ஏற்பட்ட அந்த தீ மன்னனை சார்ந்து வெப்பு நோயாக மாறியது. இவர்கள் எவ்வாறு திட்டமிட்டு செயல்பட்டார்கள் அது ரெண்டுமே அவர்களுக்கே தோல்வியாய் போயிற்று. அந்த தீ சம்பந்தரையும் ஒன்றும் செய்யல, மாறாக மன்னனை பாதித்தது. மன்னனை குணப்படுத்த முயன்ற பொழுது கூட இவர்களால் முடியல. ஆகவே அவ்வாறு இரண்டு விதத்திலும் தோற்ற சமணர்கள் என்ன செய்தார்களா? வேறு தர்க்க வடிவான வினாவிடைகளினால் சம்பந்தரை வெல்ல முடியாது. வேறு தர்க்கவாதின் உத்தரம் கொள்ளும், உத்தரம்னா விடை, அதுக்கு வினாவிடை முறைன்னு பேர். உத்தரம்னா பதில், உத்தரம்னா விடை. ஆகவே இவரிடம் நாம் வினா கேட்டு அதன் மூலமாக இவரால் சொல்லக்கூடிய விடைகளினால் நாம் வெல்ல முடியாது. வென்றி அன்றியே என்ன செய்தார்களாம்? குறித்த கொள்கை, தாங்கள் ஒரு கொள்கையை கொண்டிருந்ததினால் உண்மைத்தன்மையை உள்ளவாறு கண்முன் நிறுத்தி காட்டுதலே இப்போது செய்ய தகுந்தது. இனிமே வாதத்தினால வெல்லுவதை காட்டிலும் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை மக்கள் எல்லோரும் அறியக்கூடிய அளவுல இந்த அனல்வாதத்தையும் புனல்வாதத்தையும் செய்து அதில் சமணர்கள் வென்றால் மக்கள் சமணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அறைக்குள்ள விவாதம் பண்றதுல அர்த்தம் இல்லை. அந்த விவாத பொருளை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவையும் இல்லை. இப்ப நமக்கே இருக்கு. இப்ப நாமெல்லாம் பிறந்த காலம் தொட்டு நமக்குன்ற ஒரு வழிபாட்டை பண்ணி கொண்டு இருக்கோம் இல்லையா? இந்த வழிபாட்டுல விழாக்கள் எடுக்கிறோம், சில சடங்குகளை பின்பற்றுகிறோம். ஆயினும் நம்மால் வழிபடக்கூடிய இறைவன், அவனை சார்ந்த தத்துவார்த்தங்கள், அவனுக்கு உரியதாகிய இறை கோட்பாடுகள், இவைகளை பற்றி ஏதாயிலும் நாம் தெரிந்திருக்கிறோமா? இல்லை, வாய்ப்பில்லை. ஏனென்றால் நமக்கு சடங்கியல் கற்றுத்தரப்பட்ட அளவினுக்கு இறைவனினுடைய தத்துவங்கள் கற்பிக்கப்படவில்லை. இன்று வரைக்கும் அதான் உண்மை. நீங்கள் மீறி கேட்டு பாருங்களேன், உடனே என்ன பதில் வரும் வீட்டுல தெரியுமா?
எனக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் செய்யறேன். நான் இவ்வாறு செய்வதை பார்த்து நீ செய். அதோட முடிஞ்சு போச்சு. இதற்கு விளக்கம் கேட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இப்படி எல்லாம் செய் என்று சொன்னார்கள், செய்து வருகிறேன், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பல நோன்புகள் இருக்கும் இல்லையா? ஆச்சு, இன்னொரு 3 நாட்கள்ல அந்த குறிப்பாக தமிழக அந்தணர் குடும்பத்துல காரடையான் நோன்புன்னு ஒண்ணு வரும். மாதிரி பல நோன்புகள் உண்டு. இந்த நோன்புகளுக்கெல்லாம் பின்புலம் என்ன? நான் அந்த நோன்புகளுக்கு பின் இருக்கக்கூடிய கதைகளையோ புராண குறிப்புகளையோ கேட்கல. இதனை செய்வதனால் செய்யக்கூடிய தனி மனிதனாகிய நான் எவ்விதத்தில் நன்மை பெறுவேன், இதனால் எனக்கு என்னுள் எவ்வாறு இறைமை உணர்வு பெருகும், இது போன்றதாகிய நோன்புகளில் ஈடுபடுவதால் நான் என் மனதளவிலே எவ்வாறு பக்குவப்படுகிறேன், இது பற்றின விவாதங்களும் இது பற்றின செய்திகளும் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றனவா என்றால் இல்லை. நம்மால செய்யக்கூடிய அத்தனை சடங்கியல் சார்ந்த நிகழ்வுகளையும் பாருங்க, எல்லாவற்றினுக்கும் இதனை இவ்வாறு செய் இப்படி செய் என்றெல்லாம் சொல்லுவதற்கு வருகிறார்களே ஒழிய, ஏன் அதனை நான் இவ்வாறு செய்ய வேண்டும், அவ்வாறு செய்வதனால் நான் பெறத்தக்கது என்ன, பொதுவான பலன்லாம் சொல்லக்கூடாது. இறையருள் கிடைக்கும், இறைவன் உன்னை மகிழ்வோடு வைத்திருப்பான், இல்லை. இது போன்றதாகிய பொதுமையான விளக்கங்கள் தேவையில்லை. நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இவ்வாறு செய்யக்கூடிய நோன்புகள் அல்லது மேற்கொள்ளக்கூடிய விரதங்கள், இவைகளினால் பெறப்படக்கூடிய நன்மை அது பருப்பொருளாய் தெரியணும். அதற்கு ஒரு நல்ல, எப்படி இந்த சமணர்கள் அனல்வாதம் புனல்வாதம் செய்யும் போது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவில் அது இருந்து, அதனால் இதில் வென்றவர்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய சமயம் மேலானது சிறந்தது என்ற முடிவுக்கு வருவதற்கு முன்னிற்கிறார்களோ, அதுபோல நான் ஒரு விரதத்தை மேற்கொண்டால் அதனால் எனக்கு விளையக்கூடிய நன்மை, அதை நான் மக்கள் காணக்கூடிய அளவில் ஒரு சான்றாதாரமாக கொண்டு செலுத்தினால் எல்லோரும் விரதத்தை பின்பற்றும். நம்மால செய்ய முடிகிறதான்னு கிடையாது, இல்லை. நம்முடைய நோன்புகளுக்கெல்லாம் அப்படி விளக்க நாம் ஆய்வதே இல்லை. ஆய்வு செய்தால் பல அரிய உண்மைகள் எல்லாம் கிடைக்கும். நம்மால் மேற்கொள்ளக்கூடிய நோன்புகள் இறைமையை உணர்த்துகின்றனவோ இல்லையோ, நாம் இந்த உலகிலே வாழும் வாழ்க்கைக்கு தேவையான உடல் நலத்தையும் உள்ள உறுதியையும் சிந்தனையில் தெளிவையும் செயல் ஆக்கத்தில முழுமையுமான ஈடுபாட்டையும் தரத்தக்கதாய் தான் இந்த நோன்புகளும் விரதங்களும் இருக்கின்றது. இதை யாரும் நமக்கு கற்றுத்தரது. இந்த மாதிரி சிந்தனை எல்லா மதத்திலும் இருக்கு. இப்ப முகமதிய அன்பர்கள் இப்ப ரமலான் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த நோன்பு காலையில மூடி மாலையில நோன்பு திறக்கின்ற வரைக்கும் உணவு உண்ண மாட்டார்கள், உமிழ்நீரை கூட விழுங்க மாட்டார்கள். அதே போல கிறிஸ்துவத்துல நோன்பு உண்டு, லென்ட்னு பேர். ரோமன் கத்தாலிக்கத்துல லென்ட் பீரியட், ஈஸ்டரை ஒட்டி வரக்கூடிய முன்னாட்கள் லென்ட்னு பேர். அது நோன்பாக அவர்கள் கருதுகிறார். அப்ப எல்லாரும் எல்லா மதங்களிலும் அதீதமான நோன்புகளை, இவைகளினால் என்ன நன்மை? இந்த சிந்தனைய நாம் பகுத்து பார்ப்பதே இல்லை. அதனாலதான் இந்த சமணர்களும் என்ன செய்தார்களா, இனி வாதம் செய்வதில் பயன் இல்லை. இந்த அறைக்குள்ள வாதம் செய்து யாருக்கு புரியும்? அப்படியே புரிந்தாலும் மன்னனுடைய சபையில் இருக்கக்கூடிய
சிலருக்கு அல்லது பலருக்கு புரியலாம். உலகம் முழுவதும் தெரியணும்னா அந்த மதுரை மாநகரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது ஒரு காட்சி பொருளாக செய்ய வேண்டும்னா வேற வழியே இல்லை. அனல்வாதம் புனல்வாதம். அனல்வாதம்னா என்னன்னா ஆளுக்கு ஒரு ஓலை, சமணர்களும் சம்பந்தரும் அவர்களுக்கு ஒரு ஓலை எழுதி நெருப்புல போடணும். எந்த ஓலை எரியாமல் இருக்கிறதோ அந்த சமயம் உயர்ந்தது. அதே போல ஓடக்கூடிய ஆற்று வெள்ளத்துல சமணர்களும் சம்பந்தரும் ஓலையிட வேண்டும். ஒரு பாடலை எழுதி எந்த ஓலை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து வருகிறதோ அவர்கள் வென்றவர்கள். சரியா? இதன் அடிப்படையில வாதம். இதுக்கு என்ன விளக்கம்னு பின்னாடி பார்க்கலாம் பாட்டுல. என்று வாது கூறலும் இருந்த தென்னர் மன்னனும் கன்றியன் உடம்பொடுங்க வெப்பு நோய் கவர்ந்த போது ஒன்றும் அங்கு ஒழிந்திலீர்கள் என்ன வாது உமக்கு என சென்று பின்னும் முன்னும் நின்று சில்லி வாயர் சொல்லுவார். இன்னும் கடுமையா திட்டுறார். என்று வாது கூறலும் என்று சமணர்கள் இந்த அனல் புனல் வாதத்தை செய்து நாங்கள் உயர்ந்தவரா அல்லது சம்பந்தர் உயர்ந்தவரா என்று நிரூபிக்கட்டும்னு சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம் வந்துட்டது. இருந்த தென்னர் மன்னனும் இவ்வாறு சமணர்கள் சொல்லியதை கேட்ட உடனே, தென்னவன்ன பாண்டியர்கள் அர்த்தம், பாண்டிய மன்னனாகியவன் கன்றி என் உடம்பு ஒடுங்க, என் உடம்பானது கன்றி போகக்கூடிய அளவுல, ஒடுங்கக்கூடிய அளவுல எனக்கு நோய் இருந்தது. அந்த நோயை உங்களால தீர்க்க முடியல, சம்பந்தர் தீர்த்து இருக்கிறார். இது ஒன்றே போதும் அல்லவா? வெப்பு நோய் கவர்ந்த போது ஒன்றும் அங்கொழிந்திலீர்கள். அந்த வெப்பு நோயை நான் அனுபவித்து வாதனையில் இருந்த பொழுது அதை நீக்குதல் பொருட்டு நீங்க 2 பேரும் முயன்று சம்பந்தர் வென்றார். அப்பொழுதே நீங்கள் தோற்று போனீர்கள்ன்றத உணரலையா? ஆகவே அந்த நோயை தீர்க்காது தோற்றீர்கள். இனிமே உங்களுக்கு என்ன வாய்? இப்ப என்ன புதுசா பேசுறீங்க? ஒழித்திலீர்கள் என்ன வாது உமக்கு? இதுக்கு மேல என்ன வாதம் பண்றதுக்கு இருக்கு? கண் முன்னே நானே சாட்சி. என்னால் அனுபவிக்கப்பட்ட நோய் இப்பொழுது தீர்ந்திருக்கிறது. நானே இப்பொழுது சாட்சி. இல்ல புதியதாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் இனி என்று மன்னன் கடுமையாக கேட்டவுடனே கேட்டார். சமணர்கள் சொன்னார்கள்னு சொன்னா போதாதா என சென்று பின்னும் முன்னும் நின்று, ஆகவே இனி என்ன உங்களுக்கு வாது இருக்கிறது என்று கேட்டவுடனே மன்னனை சூழ்ந்து கொண்டு மன்னனுக்கு முன்னும் பின்னுமாக நின்ற சமணர்கள் எந்த மாதிரி சமணர்களாம்? நின்று சில்லி வாயார் சொல்லுவார். சில்லி வாயார்னா ஓட்ட வாயம். எப்படி? ஓட்டை வாயை உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உளரக்கூடியவர்கள் பொருள். இதெல்லாம் சேக்கிழாருடைய தகுதிக்கு தேவையான்னு எனக்கு தெரியுது. உளறுதற்கு உரியவர்களாகிய சமணர்கள் பேச ஆரம்பித்தார்களாம். என்னவென்று? என்னவாது செய்வது என்று உரைத்தே வினா என சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால் வெண்ணெருப்பின் வேவுராமை வெற்றியாவது என்றனர். எப்படி? என்னவாது செய்வது? சரி, என்ன வாது செய்யணும்? என்ன வாது? மன்னன் கேட்ட உடனே செய்வது என்று உரைத்து அவர்கள் சொல்ல தொடங்கினார்கள். என்ன வாதம்? வினாயன, நாங்கள் செய்யக்கூடிய வாது என்ன இருக்கிறது என்று ஏற்கனவே தோல்வி உற்ற நீங்கள் இனி மேலும் என்ன வாது செய்ய போகிறீர்கள்? பாண்டிய மன்னன் கடுமையா கேட்டவன் வினாவென கேள்வி கேட்டவுடனே சொன்ன வாசகம் தொடங்கி சொன்னதை தம்மை என்ன வாது என்று செய்ய தொடங்கினார்கள் அல்லவா? வினவியதை கொண்டு முன்பு தாம் சொன்ன வாசகத்தையே தொடர்ந்து கொண்டு
இல்ல வாதம் செய்யணும் எப்படியா? ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி, ஏட்ட கையில கொண்டு அறிவினால் தங்கள் மதம் சார்ந்த ஏதாயிலும் ஒரு சமய உண்மையை, வார்த்தையை கவனிங்க, வாதத்துல எப்படி செயல்படணும்? ஒரு ஓலையை எடுத்துக்கணும், அந்த ஓலையில தாங்கள் பின்பற்றக்கூடிய மதத்தின் ஏதாயிலும் ஒரு உண்மையை எழுதி நெருப்புல போடணும். அப்படி போடுகின்ற பொழுது எந்த மதத்தின் உண்மை சிறந்ததோ அந்த ஓலை தப்பிக்கும். எப்படியா? மண்ணு தம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால், அந்த உண்மையை ஓலையில் எழுதி, தங்கள் சமயத்து உண்மையை ஓலையில் எழுதி தீயிலே அதை இட்டால், வெண்ணெருப்பின் வேவுறாமை, எரியக்கூடிய நெருப்புல அந்த ஓலை எரியாமல் இருக்க வேண்டும், வெற்றியாவது என்றனர். அப்படி செய்தால் யாருடைய ஓலை எரியாமல் இருக்கிறதோ அவர்கள் வென்றவர்களாக கருதப்படுவார்கள். ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி நடக்குமா? பக்தின்ற பேர்ல எடுத்துட்டீங்கன்னா நான் கேள்வியே கேட்க மாட்டேன். உண்மை, சம்பந்தர் எழுதிவிட்டார், அவர் ஓலை வேகவில்லை, எரியவில்லை, சமணர்கள் எழுதின ஓலை அழிந்தது. அப்ப இது நடக்குமா? நெருப்பிலே இட்ட ஓலை எரியாத அளவினுக்கு நடக்குமா? ஒரு சிறு விளக்கம். நான் 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச இடம் எதுன்னாக்க, வடார்காடு மாவட்டத்துல வந்தவாசி என்ற ஒரு ஊர். அந்த ஊர் வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஊர். ராபர்ட் கிளைவ் முதல்ல அங்கதான் போர் தொடுத்தான். அது வரலாற்றுல சொல்லப்பட்ட ஒரு உணவு குமாஸ்தாவாக பணியை தொடங்கிய ராபர்ட் கிளைவ் பின்னர் ஆங்கிலேயர்களினுடைய படைக்கு தலைமை ஏற்று முதல்ல நடத்தின போர் வந்தவாசி போர். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல எரியக்கூடிய அந்த ஸ்டவ் அடுப்பு மீது பேப்பர்ல செய்யப்பட்ட ஒரு சதுரமான கலம் போன்ற ஒரு பொரித்து எடுக்கக்கூடிய பாத்திரம் போல அமைத்து அதுல எண்ணெய் ஊற்றி பொரித்து கொடுப்பேன். அது எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கும். எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எப்படியா? காகிதம் நெருப்புல பட்ட உடனே எரியணுமே. இந்த காகிதத்தை அடுப்பின் மீது வைத்து அதுல எண்ணெயை ஊற்றி வரக்கூடியவர்களுக்கு அந்த தின்பண்டங்களை பொரித்து தருகிறான். இது எப்படி சாத்தியம்? ஆரம்பத்துல எல்லோருக்கும் பார்க்கும்போது வியப்பா இருக்கும், பெருமளவில் வியப்பு. ஆனால் பின்னாளில் தெரிந்து கொண்டது என்னன்னாக்க, நம்ம வீடுகள் எல்லாம் கிராமங்கள்ல போய் பார்த்தா தெரியும், வேலியோரமாக ஒரு தாவரம் வளரும், கொடியாக படரும். அதை நம்ம மருத்துவத்திற்கு பயன்படுத்துறோம், பிரண்டைன்னு பேர். பிரண்டையினுடைய சாறு எடுத்து அதை ஒரு காகிதத்துல தடவி ஒரு பக்கம் நன்கு உலர வைத்ததன் பின் அதை நெருப்பின் மீது பட வைத்தால் பற்றி எரியாது. இது ஒரு வழக்கம். அந்த காலத்துல இவர்கள் எல்லாம் இதை முயன்று இருக்கிறார்கள். அதே போல இறை பக்தின்னு இருந்த கேள்வியே கேட்க வேண்டாம். சம்பந்தரினுடைய இறை ஆளுமையினால அது நடந்தது. சரி, அதற்கு மேல கேள்வியே கிடையாது.
ஆனால் அதை மாறாக சிந்தித்து பார்த்தால் இதில் ஏதோ ஒரு மறைபொருளான தொழில்நுட்பம் இருந்திருக்க வேண்டும். அந்த தொழில்நுட்பம் யாது என்று ஆராய்ச்சி பண்ண, நெருப்பில் இட்டவுடன் எரியாத பொருள்களை எப்படி உருவாக்குதல் என்பதற்கு பல்வேறு விதமான சித்த மரபுகள்ல செய்திகள் இருக்கு. அப்படி ஒரு செயல்பாடாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். சம்பந்தர் என்ன பண்ணார்னா விவாதம் பண்ணல. ஆட்டோவுக்கு என்ற போது மன்னன் ஒன்று இயம்பும் முன்பு பிள்ளையார் நன்று நீர் உரைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில் பொருட்கருத்து மெய்மையாவது என்றீரேல் வன் தணிக்கை யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர். இந்த சமணர்கள் இப்படி செய்யலாம்னு சொல்லின பொழுது மன்னன் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு முன்பாக சம்பந்தர் கருத்தை சொன்னார். எப்படியா என்று சமணர்கள் உரைத்த பொழுது என்ற போது என்று சமணர்கள் அனல்வாதத்தை செய்யலாம் என்று சொன்ன பொழுது மன்னன் ஒன்று இயம்பும் முன் அந்த சமணர்களுக்கு விடையாக மன்னன் ஒன்று சொல்லுவதற்கு முன்பாகவே பிள்ளையார் ஞான சம்பந்தர் நன்று நீர் உரைத்தவாறு நீங்கள் சொன்ன வழி நல்ல வழி, செய்ய வேண்டியதுதான். ஆகவே நீர் உரைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான். எப்படியா தீயில் இட்ட ஏடுதான் வேகாது இருக்கின்றமை காட்டி வென்றால் நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில் பற்றி எரியாமல் வேகாமல் இருந்தால் பொருட்கருத்து மெய்மையாவது உங்களால் சொல்லப்பட்ட தத்துவம் உண்மையானது என்று என்றீரேல் என்று நீங்கள் கருதுவதாக இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். மன்னனுக்கு முந்தி இவர் சொல்லிட்டார். என்றீரேல் வன் தணிக்கை யானை மன்னர் வலிய துதிக்கையை கொண்டுள்ள யானையை போன்று ஆற்றல் உடைய பாண்டிய மன்னர் முன் அவ்வாறே வாதம் செய்து முடிவு செய்து கொள்ளலாம். மன்னனுக்கு முந்தி இவர் பேசிட்டார். நான் வாதத்துக்கு தயார், செய்யலாம். நான் அதுல எந்த விதமான மறுப்பும் சொல்லவில்லை. அவ்வாறு தீயிலிட்டு எந்த ஓலை வேகாமல் எரியாமல் இருக்கிறதோ அந்த ஓலையில எழுதியவர்கள் அவர்களினது மதம் அவர்களால் சொல்லப்பட்ட கோட்பாடு உயர்ந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன ஒரு வேடிக்கை, நீ வரக்கூடிய பகுதியில் பார்க்கணும். சம்பந்தர் ஓலையில என்ன எழுதியிட்டார்? ஒரு தேவார பதிகத்தை எழுதியிட்டார். அந்த இடத்துக்குன்னு புது பதிகம் அவர் எழுதலை, ஞாபகம் வைத்துக் கொள்ள. அந்த இடத்திற்கு அந்த வாதத்திற்கு என்று புது பதிகம் ஒரு பாட்டு தானே எழுதணும். அதனால புதியதாக பதிகம் எழுதல, பாட்டு எழுதல. முன்பு ஏற்கனவே அவரால் சொல்லப்பட்ட ஒரு பாட்டுல ஒரு பாட்டு எழுதி இடுகிறார். அந்த பாட்டு என்னன்னு கூட இங்க குறிப்பு கொடுத்துரு. அந்த பாட்டையை நம்ம பார்க்க போறோம். திருநள்ளாற்று பதிகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு. சரி, அதை தான் எழுதி இட்டார். சரி, என் கேள்வி, சமணர்கள் என்ன எழுதியிட்டார்கள்? அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு பாட்டோ ஒரு மந்திரமோ ஏதோ ஒன்று அவர்கள் ஓலையில் எழுதினார்கள் அல்லவா? அவர்கள் எழுதினது பாலி மொழியிலோ அல்லது அன்றைக்கு இருந்த பிராகிருதத்திலோ ஏதோ ஒண்ணுத்துல இருக்கட்டும், அவர்கள் என்ன எழுதினார்கள்? இப்ப வாதம்னாக்க நான் இதனை எழுதி இட்டு இருக்கிறேன்னு சொல்லணும். சம்பந்தர் சொல்லிட்டார், சேக்கிழார் அதை வழிமொழியிறார். சம்பந்தர் இந்த பாட்டை தான் எழுதி போட்டார் அப்படின்னு சேக்கிழார் விளக்கம் தரப்போறார். அவருக்கு இணையாக
அல்லது சம்பந்தருக்கு எதிராக சமணர்கள் என்ன பாட்டை எழுதி போட்டார்கள், என்ன ஸ்லோகத்தை, இல்ல அவர்கள் தத்துவத்துல எதனை உண்மையானது என்று முக்காலத்தினுக்கும் உண்மையானதுன்னு அவர்கள் எதை கருதினார்கள், அவர்கள் எழுதியது என்ன, யாருமே விளக்கம் சொல்லல. இதெல்லாம் தான் இடர்பாடு இலக்கியங்கள் படிக்கும்போது. அப்போ இப்போ உதாரணம், வாதம் செய்வதற்கு பொதுவாக வாதியும் பிரதிவாதியும் ஒரு சாட்சியை கொண்டு வந்து வைத்தார்கள் என்றால், வாதியினால் கொண்டு வரக்கூடிய சாட்சிய பிரதிவாதி விவாதிக்கணும். பிரதிவாதியினால் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய சாட்சிய வாதியும் விவாதிக்கும். இதான மரபு. அப்ப சம்பந்தர் இன்ன தேவாரத்தை எழுதினார், குறிப்பு வந்துட்டது. சமணர்கள் என்ன செய்தார்கள் பாட்டு பாருங்க. அப்படிக்கு எதிர் அமணரும் அணைந்துரும் அளவில் ஒப்பில் வன்புகழ் சண்பையர் காவலர் உரையால் செருப்பரும் திரள் மன்னனும் திருந்தவை திருந்து அவை முன்னர் வெப்புறும் தழல் அமைக்க என வினைஞரை விடுத்தான். அப்படிக்கு எதிர் அமணரும், சம்பந்தர் ஏற்றுக்கொண்ட உடனே அதற்கு உடன்பட்ட சமணர்கள் அப்படிக்கு எதிர் அமணர், அப்படியே செய்வோம், தீயினை வளர்த்து அவரவர்கள் கொள்கைக்கு உரிய ஓலையினை எழுதி இடுவோம் என்று அணைந்துரும் அளவில் வந்து பொருந்தி ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்துல ஒப்பில் வன்புகழ் சண்பையர் காவலர் உரையார், ஒப்பற்ற சண்பை என்று சொல்லக்கூடிய சீர்காழி, வளமையான புகழுக்குரிய சீர்காழியில் பிறந்தவராகிய அந்த ஊரின் காவலர் என்று கருதப்படக்கூடிய ஞான சம்பந்தரின் உரையால், அவர் கொடுத்த வாக்கினால், அனல்வாதத்துல கலந்து கொள்ளுகிறேன் அவர் கொடுத்த வாக்கினால் என்ன செய்தாராம், செப்பாரும் திரள் மன்னனும், செப்புதற்கு அரிய ஆற்றலை உடைய, சொல்லுதற்கு அரிய ஆற்றலை பெற்றுள்ள மன்னனாகிய பாண்டியன் திருந்து அவை முன்னர், தன் முன்னே திருந்தும் அவையின் முன், அறிஞர்கள் கூடிய அவையின் அர்த்தம், அவையின் முன் வெப்புறும் தழல் அமைக்க என, எரியக்கூடிய நெருப்பினை உருவாக்குங்கள், தீயை உருவாக்குங்கள் என்று ஏவி அதற்கான வினைஞரை விடுத்தான். அந்த தீயினை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தெரிந்தவர்களை அழைத்து வர செய்து இந்த சபையில இங்கேயே நெருப்பை உண்டாக்குங்கள்னு சொல்ல. இப்ப இந்த எல்லோரும் சேர்ந்து நெருப்பை உண்டாக்குகிறார். ஏய மாந்தரும் இந்தனம் குறைத்துடன் அடுக்கி தீ அமைத்தலும் சிகைவிடு புகை ஒழிந்து எழுந்து காயும் வெவ்வழற் கடவுளும் படரொளி காட்ட ஆயும் முத்தமிழ் விரகரும் அணைய வந்தருளி. ஏய மாந்தரும், அந்த தீயினை வளர்க்க என்று ஆணையிட்ட பொழுது தீயினை உருவாக்க வந்த மாந்தர்கள், அந்த வினைஞர்கள் இந்தனம் குறைத்துடன், இந்தனம்னா விறகுன்னு அர்த்தம், விறகு, குறைத்துன்னா வெட்டி, சின்ன சின்ன துண்டு விறகாக, சிறு சிறு துண்டுகளாக, இந்தனம்னா விறகு, அதை குறைத்துனா வெட்டுதல், சிறு சிறு துண்டுகளாக விறகை வெட்டி அடுக்கி, தெரியும் நீங்க எப்படி உருவாக்குவார்கள். தீ அமைத்தலும், நெருப்பை அங்கு பொருத்தலும், சிகைவிடு புகை ஒழிந்து, முதல்ல அந்த மரத்துல நெருப்பு பற்றி கொள்ளுவதற்கு முன்பு முதல்ல புகை தோன்றும், கொழுந்து விட்டு எரிதலால் முதல்ல புகையானது எழுந்து புகை மறைஞ்சது, இப்போ நன்கு தீச்சுவாலையோடு எரிகிறது. புகை ஒழிந்து எழுந்து, இப்ப புகையே இல்லாமல் நன்கு கொழுமிய தீ மேல எரிகிறது. எழுந்து காயும் வெவ்வழல், அந்த இடமே வெப்பமூட்டக்கூடிய அளவுல அந்த
காயும் வெவ்வழற் கடவுளும், தீக்கடவுள் அக்னி பகவான். அவ்வளவு. படரொளி காட்ட தன்னுடைய இருப்பை ஒளியோடு காட்டினான, கொழுந்து விட்டு எரிகிறது நெருப்பு. ஆயும் முத்தமிழ் விரகரும், உயர்ந்த ஆய்வினுக்கு உரியவராகிய சம்பந்தர், முத்தமிழ் வல்லுனரான பிள்ளையாரும் அந்த நெருப்புக்கு அருகே வந்து நின்றார். வந்து ஒரு தேவார பதிகத்தை எழுதி அதில் இடப்போகிறார். நமக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கலாம்ல. அடுத்த வகுப்புல என்ன ஆயிற்றுன்னு பார்ப்போம். அடுத்த வகுப்புல இந்த அனல்வாதத்தை தொடர்ந்து காணுவதற்கு முன்பு திருநீற்று பதிகத்தினுடைய அந்த 11 பாடலையும் அதன் கண் உண்டான நுட்பமான விளக்கங்களையும் சொல்லிட்டு பெரிய புராணத்துக்கு மீண்டும் வருவோம். இப்ப அடுத்த வகுப்பில் திருநீற்று பதிகத்தில் தொடங்குவோம். சரியா? நன்றி.